இளங்கோவன் மறைவானது அரசியல் ரீதியாகவும் தனிப்பட்ட முறையிலும் வேதனையை தருகிறது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த இரங்கல் குறிப்பில் பதிவிட்டிருக்கிறார். இதை பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். விவரங்கள் என்ன பகிரது? சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவருமாக இருக்கக்கூடிய ஈ.வி.கே. இளங்கோவன் இன்று உடல்நலக்குறைவு காரணமாக மரணமடைந்திருக்கிறார். அவருடைய இறப்பிற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய இரங்கலை தெரிவித்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில ஈ.வி.கே. இளங்கோவனுடைய மறைவை கேட்டு மிகுந்த வேதனை அடைந்ததாக முதலமைச்சர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். அதில் தந்தை பெரியார், அதேபோன்று ஈ.வி.கே. சம்பத் அவர்கள் என மிகப்பெரிய அரசியல் பாரம்பரியமிக்க குடும்பத்தை சேர்ந்தவர் ஈ.வி.கே. இளங்கோவன் அவர்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராகவும் இருந்திருக்கிறார், சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார், மத்திய இணையமைச்சராகவும் அவர் பதவி வகித்திருக்கிறார். பல்வேறு நிலைகளில் பொது வாழ்க்கை பணிகளை திறம்பட கையாண்டவர், திறம்பட அதில் செயல்பட்டவர் என்று அவருக்கு புகழாரம் சூட்டியிருக்கக்கூடிய முதலமைச்சர் அவருடைய மறைவு மிகுந்த வேதனை அளிப்பதாக தெரிவித்திருக்கிறார். மேலும் எப்போதும் தன் மனதில் பட்டதை பேசக்கூடிய பண்புக்கு சொந்தக்காரவர், அதாவது எதையும் ஒளிமறைவின்றி பேசக்கூடியவர் என்பதையும் இந்த இரங்கல் குறிப்பில் முதலமைச்சர் அவர்கள் ஈ.வி.கே. இளங்கோவன் அவருடைய அவருக்கான இரங்கலாக தெரிவித்திருக்கிறார். மேலும் அவருடைய மகனும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற முன்னாள் உறுப்பினராக இருந்து உயிர் பிரிந்திருக்கிறார் என்பதை நினைவு கூர்ந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் இவருடைய இழப்பு என்பது தற்பொழுது மேலும் ஒரு மனவேதனை அளிப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போன்று ஏற்கனவே அவருடைய மகன் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோதுதான் மறைவு இருந்தார். அந்த மறைவுக்கு பிறகாக மீண்டும் ஒரு இடைத்தேர்தலில் ஈ.வி.கே. இளங்கோவன் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். தற்பொழுது அவரும் மறைந்திருக்கிறார் என்பது மிகுந்த ஒரு வேதனையை ஏற்படுத்துவதாக தெரிவித்திருக்கிறார். மேலும் அவருடைய மகன் உயிரிழந்தது போரே மனதில் உள்ள மிகவும் ஈ.வி.கே. இளங்கோவன் அவர்கள் உடைந்து போயிருந்ததாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வென்று தன் கவலைகளை மீறி மக்களுக்காக பணியாற்றி வந்த நிலையில தான் தற்பொழுது இது போன்ற ஒரு துயரமிக்க சம்பவம் நடந்ததாக முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் எப்போதும் முதல்வரை சந்திக்க கொள்ளும் பொழுது உடம்பை பார்த்துக்கோங்க என்று அக்கறையுடன் முதலமைச்சருக்கு சொல்வதாக அவருடைய நினைவுகளை முதலமைச்சர் பகிர்ந்திருக்கிறார். மேலும் ஒவ்வொரு நினைவு நாட்களிலும் அவரை சந்திக்கக்கூடிய நேரங்களில் அக்கறையுடன் பேசக்கூடிய ஒரு நண்பரை இழந்திருப்பதாகவும் முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் நீங்க உங்க உடம்பை பார்த்துக்கோங்க என பதிலுக்கு முதலமைச்சரும் ஈ.வி.கே. சொன்னதாகவும் இந்த நேரத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். நீங்கள் என்னிடம் ஒப்படைத்த மக்கள் பணியை ஏற்ற பிறகு இன்னும் சுறுசுறுப்புடன் பணியாற்றுகிறேன், நிறைய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறேன், நலமாக இருக்கிறேன் என்று ஈ.வி.கே. இளங்கோவன் அவர்கள் முதலமைச்சருக்கு கூறிய அந்த உற்சாக ததும்பிய வார்த்தைகள் என அதை நினைவு கூர்ந்து முதலமைச்சர் அவர்கள் இந்த இரங்கல் குறிப்பில் நினைவுகளாக பகிர்ந்திருக்கிறார். மேலும் சட்டமன்றத்தில் சந்திக்கும் போதும் தொடர்ந்து இந்த அரசுடைய திட்டங்களை குறிப்பிட்டும் அவற்றுக்கு மக்களிடையே உள்ள ஆதரவையும் முதலமைச்சரிடம் ஈ.வி.கே. இளங்கோவன் எப்பொழுதும் சொல்வார் என்பதையும் அதனை சொல்லி பாராட்டுவார் என்பதையும் முதலமைச்சர் இந்த இரங்கல் குறிப்பில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் உடல்நலம் குன்றி மருத்துவமனைக்கு போகும் நிலையிலும் தனது துணைவியாரிடம் என்னை சந்திக்க வேண்டும் என்ற விருப்பத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதையும் முதலமைச்சர் பதிவு செய்திருக்கிறார். அதாவது முதலமைச்சரை மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டது பிறகாகவும் ஈ.வி.கே. இளங்கோவன் அவர்கள் சந்திக்க வேண்டும் என்று கேட்டதாக முதலமைச்சர் இந்த நேரத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். மேலும் அவரை அறிந்த வரையிலும் சந்தித்த போது அவர் பேசும் நிலையில் இல்லை எனவும் முதலமைச்சர், அதாவது முதலமைச்சர் அண்மையில மருத்துவமனையில் ஈ.வி.கே. இளங்கோவன் அவர்கள் அனுமதிக்கப்பட்ட போது நேரில் சந்தித்து அவரை நலம் விசாரித்து வந்தார். அந்த நேரத்தில் ஈ.வி.கே. இளங்கோவன் அவர்கள் பேசக்கூடிய நிலையில் இல்லை என்பதையும் மிகுந்த வேதனையுடன் வருத்தத்துடன் முதலமைச்சர் அவர்கள் தற்போது இந்த நேரத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அவர் என்ன சொல்ல நினைத்தார் என்பதை உணர்ந்ததாகவே தற்பொழுது அவர் நினைப்பதாக சொல்கிறார். என்ன பேச வந்தாரோ அது முதலமைச்சருக்கு தெரிந்திருக்கிறது என்ற உணர்வு அவருக்கு இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் உடல்நலம் குன்றி மருத்துவமனைக்கு போகும் நிலையிலும் அவர் இது போன்ற ஒரு முதலமைச்சருடான நிகழ்வு அவர் பகிர்ந்து கொண்டதை தந்த இரங்கல் குறிப்பில் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மேலும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நாள் முதல் அவரது மகனையும் மருத்துவர்களையும் தொடர்பு கொண்டு அவருடைய உடல்நலம் குறித்து முதலமைச்சர் அவர்கள் அவ்வப்போது கேட்டு அறிந்து வந்ததாகவும் இந்த இரங்கல் குறிப்பு தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில தான் இன்று காலையில அவரது உடல்நல பின்னடைவு ஏற்பட்ட செய்தியும் அதனை தொடர்ந்து அவர் மறைவுற்றார் என்ற செய்தியும் வந்து சேர்ந்திருப்பது ஒரு பெரிய சோகமான ஒரு நிகழ்வாகவும் ஒரு இரங்கலை வெளிப்படுத்தியிருக்கிறார். மேலும் அவரது ஈ.வி.கே. இளங்கோவனுடைய மறைவு என்பது அரசியல் ரீதியாகவும் தனிப்பட்ட முறையிலும் முதலமைச்சருக்கு மிகுந்த வேதனையை ஏற்படுத்தியிருப்பதாக இந்த இரங்கல் குறிப்பில் தெரிவித்திருக்கிறார். பல ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசில் முன்னணி தலைவராக விளங்கி நீண்ட காலம் மக்கள் பணியாற்றிய அவரது இழப்பால் வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் காங்கிரஸ் கட்சியினுடைய தோழர்களுக்கும் ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற மக்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதாகவும் அதனோடு அந்த மக்களுக்கு ஆறுதலை தெரிவிப்பதாகவும் முதலமைச்சர் அவர்கள் இந்த இரங்கல் குறிப்பில் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து ஈ.வி.கே. இளங்கோவனுடைய மறைவு செய்தி கேட்டதுக்கு பிறகாக தமிழ்நாட்டின் அரசியல் கட்சி தலைவர்கள் தற்போது அங்கிருந்து இரங்கல் குறிப்புகளை வெளியிட்டு வருகிறார்கள். அந்த அடிப்படையில் தற்பொழுது முதலமைச்சர் அவர்கள் தனது இரங்கல் குறிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதுல
EVK இளங்கோவனுடனான தனது அண்மை கால நிகழ்வுகளை பகிர்ந்திருக்கிறார். குறிப்பாக ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில 2021 சட்டமன்ற தேர்தலில் அவருடைய EVK இளங்கோவனுடைய மகன் திருமகன் ஈவேரா போட்டியிட்டு இருந்தார். அவர் 2023 ஜனவரி மாதம் 4ஆம் தேதி வாக்கில் உடல்நலக்குறைவு காரணமாக அகால மரணம் அடைந்திருந்தார். அந்த மறைவுக்கு பிறகாக ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலில் இடைத்தேர்தல் நடைபெற்றது. அந்த இடைத்தேர்தலுக்கு போட்டியிடுவதற்கு முதலமைச்சர் தான் EVK இளங்கோவனை பரிந்துரைத்ததாகவும் அவர் போட்டியிட வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டுக்கொண்டதாகவுமே அப்பொழுது நடைபெற்றிருந்த அந்த தேர்தல் தொடர்பான விவாதங்கள் போதும் கருத்துக்கள் போதும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் முதலமைச்சருடைய அறிவுறுத்தலுக்கு பிறகு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியுடைய இடைத்தேர்தல் 2023 நடந்த இந்த இடைத்தேர்தலுக்கு தகுதியான நபராக அவர் இருப்பார் என்று குறிப்பிட்டதன் அடிப்படையிலும் தன் மகனுடைய இறப்பை மீறிய அந்த சோகத்தை மீறியும் மக்கள் பணியாற்றுவதற்காக EVK வந்தார் என்பதையும் முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். இந்த சூழல்ல தொடர்ந்து ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர் பெற்றதுக்கு பிறகாக தனது உடல் நலன், மகனுடைய இழப்பு இதையெல்லாம் மீறி EVK இளங்கோவன் அவர்கள் திறம்பட செயலாற்றி வந்ததை அவரே முதலமைச்சரிடம் பல நேரம் கூறியிருப்பதாகவும் கூட இந்த இரங்கல் குறிப்பில் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது எப்பொழுதுதான் தங்களுடைய தனிப்பட்ட முறையிலான சந்திப்புகள் இருக்கும் பொழுது இருவரும் பரஸ்பரம் உடல்நல அக்கறை செலுத்துமாறு கேட்டுக்கொண்டதாகவும் அந்த நேரங்களில் முதலமைச்சர் EVK இளங்கோவனுடைய உடல்நலத்தை பார்த்து சொல்லி அறிவுறுத்தும் போதெல்லாம் நான் முன்பை விட இப்ப மிகுந்த உற்சாகத்துடன் பணியாற்றுவதாகவும் குறிப்பா பொது வாழ்க்கையில இந்த சட்டமன்ற தேர்தலில் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றதுக்கு பிறகாக தன்னுடைய மகனுடைய இழப்பு அந்த சோகத்தை மீறியும் பொதுமக்களுடைய நலன் அக்கறை செலுத்துவதற்காக அதிக நிகழ்ச்சியில பங்கேற்பதாகவும் பொதுமக்களுடைய குறைகளை கேட்டதாக சுறுசுறுப்பாக இருப்பதாகவும் முதலமைச்சருக்கு அவர் தெரிவித்திருந்ததாக இந்த இரங்கல் குறிப்பில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மாணிக்கம்.